பெங்களூருக்கு போகிறதா வீட்டில் சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன். அப்போது அங்கே சென்னையில் சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நண்பன் ஒருத்தன் இருந்தான். அந்த நேரத்தில் அவன் தான் என்னோடய வேடந்தாங்கல். பேசா கூட இருந்திருக்கலாம், அந்த நம்பிக்கை கூட இல்லை. ஆமாம், எப்போவுமே நமக்கு கூட இருக்கிறவங்க நமக்கு கொடுக்குற நம்பிக்கை தான் நம்மளோட டானிக்கே. அது இல்லை, சில படங்களுக்கு நான் வசனங்களும் நான் எழுதி கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் பொதுவாக அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாவில் அது கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விதி தான். அது நான் செப்பாளனி உந்தி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை நான் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக பண்ணணும்னு நினச்ச படம் தான் அது. அதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் அதை அதுக்கான விதை போட்டார். அதுக்கப்புறம் அதை சங்கர் சார் அது பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனார். உலகத்தோட தாய்மொழியை நம்மளோட தாய்மொழியாக நம்ம வச்சுருக்கிறோம் தமிழை. அந்த தமிழ் மொழி மேலே ஒரு ஆர்வம் எனக்கு எப்போவுமே உண்டு. அது சிறு வயதிலிருந்தே எனக்கு அந்த ஆர்வம் உண்டு. எனக்கு அவங்க ஒரு பஸ்ஸு வந்தால் கூட அதோட நேம் போர்டில் நம்பரை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த பஸ்ஸில் என்ன தமிழில் என்ன எழுதியிருக்குங்கிறதுல கூட அவங்க அதை கனெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க அப்போ மொழிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அப்போது ரொம்ப தாகமாக இருக்கேன்னு அங்கே இருந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனேன். ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு சரி ஒரு டீயை சொல்லிட்டு யோசிப்போம்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த 8ஆம் நம்பருக்கு அந்த தோசை தானே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இன்றுடன் ஒரு மொழி அழிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி செய்தி வருது. ஒரு மொழி பேசின ஒரு மூதாட்டி அவங்களோட சந்ததியெல்லாம் வேறு மொழியோட, அதாவது ஆங்கிலத்தோட அடாப்ட் ஆகி போயிட்டாங்க சர்வைவலுக்காக. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு பண்ணுறோங்கிறது ஒன்று. நீங்கள் கேட்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இன்டென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதாவது பாலியல் ரீதியான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், நான் சொல்கிற தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு மட்டும் கிடையாது, ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு மட்டும் கிடையாது. அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அது புரிய வச்சா மட்டும்தான் அது நடக்கும். இங்கே செக்ஸ் எஜுகேஷனையே அந்த வார்த்தையை வச்சு தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஹலோ, வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 61 வழங்கும் டேக் ஓகே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் செப்பாலனி உந்தி என்ற தெலுங்கு திரைப்படத்தோட டைரக்டர் திரு அருண் பாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சினிமா தான் கெரியர்னு எப்போ நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? சினிமாவை நான் என்னோடய கேரியராக சூஸ் பண்ணல, சினிமாவை நான் லைஃப்பாக தான் சூஸ் பண்ணேன். என்னென்னா கேரியருங்கிறது லைஃப்பில் ஒரு பார்ட்டு. பட் நான் சினிமாவை என்னோடய லைஃபாகவே நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸாக்டாக நான் எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஸ்கூல் டேஸ்லலாம் எல்லோரும் மாதிரியும் படிக்கணும், காலேஜ் போகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும், அந்த மாதிரியான ரெகுலர் ட்ரீம்ஸ் தான் இருந்தது. காலேஜ் போகும்போது காலேஜில் கல்ச்சுரல்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் முக்கியமாக அப்போது என்னோடய ப்ரொஃபஸர் முத்தையான்னு சொல்லி ஒருத்தர் என்னைய ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அவர் என்கரேஜ் பண்ண எனக்கு அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நிறைய காலேஜில் நிறைய கல்ச்சுரல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நிறைய கல்ச்சுரல்ஸில் நிறைய காம்படிஷனில் நான் வின் பண்ணியிருக்கேன். அதோட அந்த நதி தானே, அந்த நதி நேராக போய் சினிமான்ற கடலுக்குள்ளே அங்கே போய் சங்கமிச்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே சார். ஸோ சினிமாக்குள்ளே போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? நான் என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட நான் சினிமாவுக்கு போகிறேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சென்னைக்கு கிளம்பி போனேன். அதாவது பெங்களூரில் முதல்ல நான் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சினிமா எங்கெங்கெல்லாமோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு டார்கெட் பாயிண்ட்டை விட்டுட்டு எங்கெங்கேயோ நகர்றோமோன்னு ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, அப்போது கிளம்பி போகலாம், சென்னை தான் நம்மளோட டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகி பெங்களூருக்கு போகிறதா வீட்டில் சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன். அப்போது அங்கே சென்னையில் சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நண்பன் ஒருத்தன் இருந்தான். அந்த நேரத்தில் அவன் தான் என்னோடய வேடந்தாங்கல். ஸோ அங்கே போய் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா வாய்ப்புகள் தேட ஆரம்பித்தேன். வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சினிமாவுக்கான முயற்சிகள் பண்ணுறேன், நான் இயக்குனராக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவங்க அப்போது அவங்களுக்கு தெரியும் சரி இவன் ஆர்வமாக இருப்பான், பட் கொஞ்சம் ஆர்வக்கோளாறாக இருக்க மாட்டான், ஸோ அதனால் இவன் எப்படியும் சமாளிச்சிருவான், கொஞ்சம் தேறி வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு
இருந்தது. அதனால் ரொம்ப பெரிய எதிர்ப்புலாம் எனக்கு அவங்க பண்ணலை. ஸோ அதுவே ஒரு பேஸாக கூட இருந்திருக்கலாம், அந்த நம்பிக்கை கூட இல்லை சார். ஆமாம், எப்போவுமே நமக்கு கூட இருக்கிறவங்க நமக்கு கொடுக்குற நம்பிக்கை தான் நம்மளோட டானிக்கே அஃப்கோர்ஸ். அது இல்லை. எஸ் சார். ஸோ எந்தெந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? நான் முதல்ல ஒரு படம் ஒர்க் பண்ணேன், கதிர்வேல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து அது அஜ்மல், சுனைனா இவங்கெல்லாம் வந்து அதில் நடித்தாங்க. அது டைரக்டர் வந்து சரண் சார்கிட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ண டைரக்டர் வெங்கட்ராம் அப்படின்ற ஒருத்தர் தான் எனக்கு வந்து நான் அவர்கிட்ட தான், அவருக்கும் அதுதான் முதல் படம். நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது எனக்கு அது முதல் படம். அதில் தான் வந்து என்னோடய சினிமாவோட பயணம் வந்து அங்கேருந்து தான் வந்து ஆரம்பிச்சது. ஆமாம் ஆமாம். ஓகே சார். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணது அப்படின்னா மலேசியாவில் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அது ஒரு மலேசியன் அங்கே இருக்கிற சாய் நேசன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியன் மினிஸ்டரோட பையன், அந்த நேரத்தில் மலேசியன் மினிஸ்டரோட பையன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு இந்தியன் ப்ரொடியூசர் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கம்பைன் ஆகி ஒரு படம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணதை நான் அதிகமாக வந்து குறைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த நேரத்தில் குறும்படத்தோட ஷார்ட் ஃபிலிம் எரா ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் எரா ஸ்டார்ட் ஆகும்போது தான் இந்த நாளை இயக்குனர்லாம் அங்கே அந்த டைமில் பூமாக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போது நான் நாளை இயக்குனர் அந்த 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 ஜோனுக்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன். அந்த ஜோனுக்குள்ளே போய் அதில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுனால படங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான வந்து நேரம் குறைவாக தான் இருந்தது. அப்புறம் நானும் நிறைய குறும்படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மொட்டு சிவா கெட்ட சிவான்னு சொல்லி ஒரு படம் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பார். சாய்ரமணி சார் தான் அதை டைரக்ட் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன். இதில் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் சில அவதாரங்கள் எடுத்திருக்கிறதா சொன்னாங்க சார். ஸ்கிரிப்ட் ரைட்டரானா அது ஓப்பனாக ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு அதை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நண்பர்கள் வட்டத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொன்னால் வந்து அது வந்து ரொம்ப மிகையாக இருக்கும். பட் ஆனால் வந்து என்னோட நண்பர்கள் வட்டத்தில் இன்னும் சில பேரோட நண்பர்கள் அறிமுகப்படுத்தின இன்னும் சில பேர் சில புதிய வட்டத்துலேயும் நான் நிறைய கதைகளில் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். வந்து சில படங்களுக்கு நான் வசனங்களும் நான் எழுதி கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் வந்து பொதுவாக அதை என்ன சொல்லுவாங்கன்னா சினிமாவில் அது வந்து கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லும்போது கோஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஸோ கோஸ்ட் ரைட்டிங்னா என்னன்று? இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வந்து என்கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து டாக் பேக்கில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? வந்து இந்த கொஸ்டின் கேளுங்க, வந்து அதாவது நீங்கள் வேறு யாரோ ஒருத்தரோட முகமாக இருப்பீங்கல்ல நீங்கள், அதை ஒரு வகையான கோஸ்ட் ஆங்கரிங்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் இது வந்து கோஸ்ட் ரைட்டிங்கிறது. ஆக்சுவலி மெயின் ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், பேக்கப்பில் வந்து யாராவது ஒரு போர்ஷனோ இல்லை வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபைன் டியூன் வெர்ஷனோ யாராவது ஒரு ரைட்டர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெர்ஷனில் நான் வந்து சில படங்கள் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ் ஃபிலிமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் படம் தெலுங்கில் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? அது காரணம்னு இல்லை, அது விதி தான். அது என்னென்னா தமிழில் வந்து நான் செப்பாளனி உந்தி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கதையை ஒரு 5 வருஷம் வந்து இங்கே தமிழில் ரிசர்ச் பண்ணி வந்து தமிழ் மொழிக்காக பண்ணணும்னு நினச்ச படம் தான் அது. அது வந்து அப்போ இருக்கிற சூழலில் அது வந்து தெலுங்குக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மொட்டு சிவா கெட்ட சிவாவோட ப்ரொடியூசர் வந்து சௌத்ரி சார் தான், ஆர்பி சௌத்ரி சார் தான் மொட்டு சிவா கெட்ட சிவாவுக்கும் ப்ரொடியூசர். அப்போது நான் ஒர்க் பண்ணதுனால சாருக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் அறிமுகமாயிருந்தேன். அப்போது என்னோடய ஒர்க் என்னென்னு அவருக்கு தெரியும். நான் மொட்டு சிவா கெட்ட சிவாவில் எப்படி நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தது அப்படின்னா சாய்ரமணி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் எனக்கு சௌத்ரி சார் அவரோட கவனிப்புக்குள்ளே என்னால் போக முடிஞ்சது. அப்போது வந்து இன்னொரு சூழலில் நான் சௌத்ரி சார்கிட்ட நான் கதை சொல்ல இன்னொரு முக்கியமான ஒருத்தரால் நான் அனுப்பப்பட்டேன். அப்போது சௌத்ரி சாருக்கு அது பயங்கர சர்ப்ரைஸாகவே இருந்தது. வந்து இவன் கதை சொல்ல வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி.
அப்போது என் கதையை கேட்டார். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் தமிழில் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் பண்ணார். பட் அந்த நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய ஹீரோஸ்க்கே அந்த படத்தை நான் கமிட் ஆகியிருந்தேன். அந்த நேரத்தில் பண்ண முடியல. ஏன்னா அப்போது கொரோனா டைம் வந்துருச்சு. அப்புறம் கொரோனா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் 21 டேஸ் கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. அதுதான் அதுக்கப்புறம் 22nd டே எல்லாமே நார்மல் ஆகிடும்னு நானும் எல்லோரும் மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஒரு எல்லாருடைய லைஃப்பும் அப்சைட் டவுனாக மாறிச்சுல்ல. அப்போது வந்து எனக்கும் அது வரைக்கும் ரொம்ப த நெக் ஆஃப் த மூமெண்ட் நம்ம டைரக்டர் ஆகிட்டோம், இனிமேல் ஷூட் போகிறது தான் பேலன்ஸ்ன்ற சுச்சுவேஷனில் எல்லாமே அந்த நேரத்தில் ட்ராப் ஆச்சு. அப்போது சௌத்ரி சார் கொடுத்த வாய்ப்பு தான் வந்து வந்து அப்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அப்போது கொரோனாவிலேருந்து டேக் ஆஃப் ஆகலை. அப்போது ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரி உடனே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க வந்து 100% வந்து தியேட்டர் வந்து சீட்டு வந்து லிபரல் கொடுத்துட்டாங்க. அந்த ஷூட்டிங்கை வந்து லிபரல் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து அவங்க ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அப்போது சௌத்ரி சார் சொன்னார், சரி நீ அங்கே போய் படம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நம்ம அதுக்கப்புறம் இங்கேயும் அதை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அந்த இதில் தான் நான் வந்து அங்கே தெலுங்கில் போய் அந்த படத்தை நான் பண்ணேன். ஓகே சார். தமிழ் டு தெலுங்கு அந்த லாங்குவேஜ் பேரியரை நீங்கள் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? தமிழ் டு தெலுங்கு அப்படின்னா, தெலுங்கு எனக்கு ரொம்ப புதிய மொழி இல்லை. ஏன்னா நான் தெலுங்கை நான் வந்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வந்து நான் தெலுங்கை வந்து சினிமாவில் இருந்து நான் தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு ஏதோ ஒரு வகையில் எனக்கு அறிமுகமான மொழி தான் தெலுங்கு. ஆனால் அதில் பேசுகிறதுக்கோ அதில் வந்து படிக்கிறதுக்கோ வந்து இதுவோ நமக்கு அதில் ஆளுமை இல்லை. ஆனால் வந்து அங்கே லாங்குவேஜ் பேரியரில் என்னென்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, அங்கே இருக்கிற நிறைய பேர் தமிழ் ஆளுங்க இருக்காங்க. இங்கே இருக்கிறதுல வந்து ரொம்ப ஏர்லியர் பீரியடில் இருக்கிறவங்க இங்கே தெலுங்கு ஆளுங்களாக இருப்பாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அங்கே வந்து இன்னமும் வந்து வந்து தமிழ் ஆளுங்க நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ண டீமில் வந்து எனக்கு டைரக்டர் வந்து அவர் ஒரு தெலுங்குக்காரர் தான். ஆனால் அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் அவருக்கு. இந்த படத்துக்கு ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருந்தார், விஜய் சார்னு ஒருத்தர் ரைட்டர் இருந்தார். அவர் வந்து அவருக்கும் தமிழ் நல்லா தெரியும். அவர் பாகுபலியோட ரைட்டர் தான் என்னோட படத்துக்கும் வந்து டைலாக் ரைட்டராக வந்து இருந்தார். அவருக்கு அதனால் என்னோட உணர்வையும் வந்து அந்த அந்த முக்கியமாக அந்த காட்சிகளில் இருக்கிற வந்து அந்த அந்த டென்சிட்டியும் என்னால் ஈஸியாக அவங்களுக்கு கடத்த முடிஞ்சுது என்னால். அதுக்கப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட நான் சொன்னது அங்கே என்னென்னா, எல்லாருக்கும் தமிழும் தெலுங்கும் தெரிஞ்சிருந்தாலும் என்கிட்ட தெலுங்குலேயே பேசுங்கன்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். வந்து எந்த சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்துலையும் எனக்கு தெலுங்குலேயே பேசுங்க, தமிழில் ரொம்ப ரொம்ப பேசாதீங்க. எனக்கு ஏதாவது சந்தேகம் கேட்டால் தமிழில் பதில் சொல்லுங்கள். அதில் எல்லாருமே என்கிட்ட தெலுங்குலேயே பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது எனக்கு வந்து தெலுங்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பொதுவாக வந்து ஒரு மொழியை கற்றுக்கிட்டு ஒரு இடத்துல போய் படம் பண்ணுவாங்கல்ல, ஒரு கதை எனக்கு வந்து ஒரு படம் எனக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருச்சு. அதுதான் விஷயம். சார், நீங்கள் பாகுபலின்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி பீக்கில் இருக்குது. அதுக்கு வந்து மக்களோட மைண்ட் செட் என்னென்னா, பாகுபலி மாதிரியான படங்கள் வந்ததுனால தான் பீக்கில் இருக்குன்ட்டு மக்களோட மைண்ட் செட். இதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? பாகுபலி மாதிரியான படங்கள் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி என்னென்னா, பாகுபலியோட கலெக்ஷனை வச்சு தான் எல்லாருமே வந்து அதை சொல்கிறாங்க. அது ஒரு பேன் இண்டியா கலெக்ஷன், ஒரு 1000-2000 crores வந்து ஒரு மூவி கலெக்ட் பண்ணுறதுனால அது பீக்குக்கு போனதாக வந்து அதை சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முயற்சிகள் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே நிறைய நடந்துக்கிட்டே தான் இருந்தது. முதல்ல வந்து இந்திய படங்களோட முகங்கள் வந்து இந்தி படங்களாக மட்டுமே இருந்தது. அது நம்ம தமிழ் சினிமாவில் சங்கர் சார் அதை ஆரம்பித்து வச்சார். அதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் வந்து அதை வந்து அதுக்கான விதை போட்டார். அதுக்கப்புறம் அதை சங்கர் சார் வந்து அது பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனார். இன்னும் சொல்லப்போனால் இப்போது சமீபத்தில் நடந்த வந்து கேம் சேஞ்சரோட ஆடியோ ரிலீஸில் கூட ராஜமௌலி சார் சொல்லியிருப்பார். வந்து வந்து சங்கர் சார் தான் இந்த பேன் இண்டியா, இந்த பேன் வேர்ல்டோட கேட்டை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தது வந்து சங்கர் சார் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து அது நம்ம பேன் இண்டியாங்கிறது அதோட ரீசன் என்னென்னா, எல்லா
மொழிகளில் இருக்கிற வந்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர்களையும் அதுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால அது ஒரு பேன் இண்டியா மூவியாக, ஏன்னா எல்லா மக்களுக்கும் அது போய் வந்து அதோட பட்ஜெட் ரைஸ் ஆகும்போது எல்லா மக்களுக்கும் அது போய் சேர்ந்தால் தான் அந்த கலெக்ஷன் அவங்களால எடுக்க முடியும் அப்படின்றதுனால இது வருது. அது ராஜமௌலி சார் இது வந்து தன்னோட படங்களில் வந்து அதை அடுத்தடுத்து ரிப்பீட்டாகவே அவர் வந்து அந்த பெரிய ஸ்கேலில் அவர் மூவ் பண்ணுறதுனால வந்து அவர் மாதிரியே இன்னும் சில பேரும் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. கேஜிஎஃப்பில் வந்து பண்ணாங்க, இப்போ சாலார் பண்ணாங்க, கல்கி வந்து மறுபடியும் தெலுங்கில் வந்து இது பண்ணுறாங்க. அது அது அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லா மொழிகள்லையும் நடக்குது, தெலுங்கில் அதிகமாக நடக்குதுன்னு வேணால் நம்ம சொல்லலாம். அதான். ஓகே சார், செப்பாலனி உண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் படம், அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் நீங்கள் மைய கருத்தாக வச்சுருக்கிறது மொழியை தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது ஏன் சார்? ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல கேள்வி இது. என்னென்னா வந்து மொழி அப்படிங்கிறது, மொழி தான் இங்கே எல்லாமே. வந்து மனிதனோட மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னா அது மொழி தான். ஏன்னா எந்த விலங்குகளுக்கும் இல்லாத, வேறு எங்கேயும் இல்லாத, இயற்கைகளோட எந்த படைப்புக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வந்து வந்து சக்தியை வந்து மொழின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தாய்மொழி வந்து ரொம்ப முக்கியம். அது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னா, உலகத்தோட தாய்மொழியை நம்மளோட தாய்மொழியாக நம்ம வச்சுருக்கிறோம், தமிழை. அந்த தமிழ் மொழி மேலே ஒரு ஆர்வம் எனக்கு எப்போவுமே உண்டு. அது சிறு வயதிலிருந்தே எனக்கு அந்த ஆர்வம் உண்டு எனக்கு. அதுக்கப்புறம் அது நான் சென்னைக்கு வரும்போது இங்கே நிறைய பேருக்கு வந்து மொழி மேலே இருந்த அந்த ஆர்வமும் கொஞ்சம் ஆளுமையும் ரொம்ப குறைவாகவே இருந்தது. அதுக்கு காரணம் வந்து சர்வைவல், அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை தாண்டி வந்து அவங்க அந்த மொழியிலேருந்து ரொம்ப விலகியே நின்னாங்க. அந்த மொழி பற்றிலிருந்தும் அந்த மொழி ஆளுமையிலிருந்தும் வந்து விலகியே இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர நான் இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷன்ஸ் பசங்களை பார்க்குறேன், இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளை பார்க்குறேன். அவங்க ஒரு பஸ்ஸு வந்தால் கூட அதோட வந்து நேம் போர்டில் நம்பரை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த பஸ்ஸில் என்ன தமிழில் என்ன எழுதியிருக்குங்கிறதுல கூட அவங்க அதை கனெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க வந்து அந்த வேகமாக வாசிக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ மொழிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து தமிழில் 247 எழுத்துக்கள்னு சொல்லுவோம் நம்ம. வந்து அதில் வந்து ஒரு ஒரு 25 எழுத்துக்கள் வந்து ஒரு 100 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படவே இல்லை. அது அது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையான ஒரு அழிவோட தொடக்கமாக எனக்கு அது ஏதோ ஒன்று உணர்த்துது எனக்கு அது. அப்போது ஒரு கலைஞனா வந்து ஒரு அந்த மொழி மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தினால அந்த மொழியை நேசிக்கிற ஒருத்தனா எனக்கு அந்த மொழியோட பாதுகாப்பை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதோட தாட் எனக்கு எங்கே வந்தது அப்படின்னா, வந்து ஒரு இடத்துல, அதாவது நான் மலேசியாவில் ஒரு படம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்ல, நான் மலேசியாவில் ஒர்க் பண்ண ஒரு படத்தில் ஏதோ ஒரு வேலைக்காக நான் ஒரு பகுதியில் நான் வந்து ஒருத்தனை தேடி போகிறேன். அங்கே வந்து மலாயின்ற மொழி, மலேசியாவில் பேசப்படுற மலாயின்ற மொழி இருக்குது, அப்புறம் வந்து ஹிந்தி இருக்குது. வேறு எந்த மொழியும் நான் அங்கே தேட போன இடத்துல இல்லை. அதாவது அங்கே யாருமே வேறு எந்த மொழியும் பேசலை. எனக்கு தெரிஞ்சது அங்கே வந்து தமிழும் வந்து ஆங்கிலமும் மட்டும்தான் எனக்கு அங்கே தெரிஞ்சுது. ஒரு மணி நேரத்துக்கு நான் திணறிட்டேன். என்னடா இது, எப்படிடா இவங்கக்கிட்ட புரிய வச்சு நம்ம எப்படிடா கேட்குறது அப்படின்னு. அப்போது ரொம்ப தாகமாக இருக்கேன்னு அங்கே இருந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனேன். ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு சரி ஒரு டீயை சொல்லிட்டு யோசிப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த அந்த 8ஆம் நம்பருக்கு அந்த தோசை தானே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. எனக்கு ஒரு பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணிக்காக ஒருத்தன் அலைஞ்சிட்ருக்கிறவனோட மனநிலை வந்து ஒரு ஊட்டத்தை பார்க்கும்போது எப்படி தோணுச்சோ அப்படி இருந்தது எனக்கு. எனக்கு அந்த ஒரு குரலை கேட்டு, ஏன்னா ரொம்ப நேரமாக நான் ஒரு மணி நேரமாக எனக்கு யாராவது தமிழில் பேசிட மாட்டாங்களா, அவங்கக்கிட்ட நான் என்னோடய அந்த அந்த அட்ரஸையும் ஆளையும் நான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாதான்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அவர்கிட்ட கேட்டோன்னா எங்கே அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஒன்றா அவர் உள்ள மாஸ்டராக இருக்கார் அவர்.
அந்த மாதிரி மலேசியாவில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அவர் வந்து உள்ள நான் போய் அண்ணே 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 உங்களை தானே ரொம்ப என்னையே தேடினீங்களா? என்ன தம்பி ஏன் என்னையே எதுக்கு தேடுறீங்க? இல்லைண்ணே தமிழ் பேசுகிற யாரையாவது ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேண்ணே. அதாண்ணே அண்ணே இந்த மாதிரி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே, எந்த இடம்னு தெரியலண்ணே அப்படின்னா. இருங்க இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக அங்கே இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட பேசி நீ அங்கேயே உட்கார வச்சு, நான் யாரை பார்க்கணுமோ அவரை அங்கே வர வச்சு, அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் என்னையை அனுப்பிச்சி விட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி என்னையை அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க. அது அது ஒரு நெகிழ்வான தருணம். ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் என்னோடய மனநிலை இருக்குல்ல, நான் அங்கே எந்த மொழியும் தெரியாமல் நான் பட்ட அதோட வலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போது நம்ம மொழியை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம என்ன ஆகும்னு ஒன்று தோணுச்சு. அப்போது தினத்தந்தியில் இந்த தினத்தந்தி வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற, இன்றைக்கும் வந்து நிறைய கதைகளை தினம் தினம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாளிதழ் அது. அந்த நாளிதழில் ஒரு பெட்டி செய்தி வருது, இன்றுடன் ஒரு மொழி அழிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி செய்தி வருது. என்னடா இன்றுடன் ஒரு மொழி அழிந்ததா அப்படின்னா, இன்றுடன் இந்த பயன்பாட்டில் இருந்த திரையரங்கு வந்து முடிவுக்கு வந்தது, இன்றிலிருந்து இந்த பயன்பாட்டில் இருந்த இந்த பாலம் வந்து அகற்றப்பட்டது, இன்றுடன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்றுடன் ஒரு மொழி அழிந்ததுன்னு இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு பெட்டி செய்தியில் ஒரு மொழி பேசின ஒரு மூதாட்டி, அவங்களோட சந்ததியெல்லாம் வேறு மொழியோட, அதாவது ஆங்கிலத்தோட வந்து அடாப்ட் ஆகி போயிட்டாங்க சர்வைவலுக்காக. அந்த ஏஎக் அப்படின்னு அந்த மொழி பேசின அந்த மூதாட்டி தன்னோட 88வது வயசில் இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போகும்போது அவங்க மட்டும்தான் அந்த மொழி பேசியிருந்தாங்க. பேசும்போது அவங்க இறக்கும்போது அந்த மொழியும் சேர்ந்து இறக்குது அப்படின்ற ஒரு வலி இருக்குல்ல, அது என்னைய இந்த வலியை இதை பதிவு பண்ணியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அங்கே தான் செப்பாலனி உந்தியோட கரு உருவாச்சு, மைய கருத்து உருவாச்சு. ஆமாம். ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆ ரீசெண்டாக மலையாளமில் சினி இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு டாபிக் வந்தது. இது அங்கே மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற டாபிக் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக தமிழ் தெலுங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதில்? பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது யார் பண்ணாலும் தப்பு தான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து 8 மணிக்கு வர வேண்டிய ஆர்டிஸ்ட் வந்து 9 மணிக்கு வராங்க, முடியல, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இன்டென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதாவது பாலியல் ரீதியான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு, அது எங்கேயுமே அதை அலோவ் பண்ணவே கூடாது. அது எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், நான் சொல்கிற தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு மட்டும் கிடையாது, ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு மட்டும் கிடையாது, அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கான சூழல் உருவாக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, ஆண்கள் பெண்களை இன்னும் நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் மிச்சம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அது முழுசாக புரிஞ்சுக்கும்போது பெண்களை ஜெண்டர் தாண்டி வேற ஒரு கேட்டரை பார்ப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பெண்களை ஆண்கள் சமமாக கூட பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஒரு படி மேலே தான் பெண்களை வச்சு பார்க்கணும். அதுதான் ஏன்னா ஒரு தாய் ஒரு பிரசவத்தில் ஒரு 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 குழந்தையை பிரசவிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட உயிரை கொடுத்து ஒரு உயிரை கொடுக்குறா. இது 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 கடவுளுக்கு நிகரான ஒரு சம்பவம். இன்றைக்கி உலகத்தில் ஒரு 700 கோடி மக்கள் இருப்பாங்களா? எல்லா மக்களும் ஒரு பெண் அனுபவித்த வழியில் உருவான மக்கள் தான். எல்லா சூழ்நிலையிலும் பெண்கள் ஆள பிறந்தவர்கள் மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறந்தவர்கள் இல்லை அவங்க. ஸோ அவங்கள இன்னும் ஆண்கள் சரியாக புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதை புரிய வைக்க வேண்டிய கடமை பேரண்ட்ஸுக்கு இருக்குது. சகோதரிகள்கிட்ட நம்ம தோழிகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த
அந்த அணுகுமுறையை நம்ம அங்கேருந்து வந்து கொண்டு வரணும்னு தான் எனக்கு அது தோணுது. அது அது ஒவ்வொரு இடத்துலையும் அது மாற 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 ஆப்போசிட் ஜெண்டர் பற்றின ஏதோ ஆ, ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறதாவே நினைக்கிறதுனால இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது பொதுவாகவே அதை வந்து நம்ம மென் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேரும் ஒன்று தான். ஆண் பெண் அவங்க நமக்கு எப்படி ஆயுள் இருக்குதோ, நமக்கு எப்படி வந்து ஆ, ஆ, அதாவது நம்மளோட பாகங்கள் மாதிரி தான் அவங்களுக்கும். நமக்கு என்ன தேவையோ அதே மாதிரி அவங்களுக்குமான தேவைகள் அங்கே இருக்குது. அவங்களுக்கான வந்து எண்ண அலைகளும் அங்கே இருக்குது. அவங்களுக்கும் கோபம் இருக்குது. அவங்களுக்கும் வந்து லட்சியங்கள் இருக்குது, கனவுகள் இருக்குது. இப்படி அந்த விஷயத்தை வந்து புரிய வைக்க ஒன்று இருக்குல்ல, அது சின்ன வயசுலேருந்தே அது புரிய வச்சா மட்டும்தான் அது வந்து நடக்கும். இங்கே செக்ஸ் எஜுகேஷனையே அந்த வார்த்தையை வச்சு தப்பாக எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப இங்கே வந்து அது ரொம்ப தவறாக பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இங்கே வந்து 2 பேருக்குமான அந்த அந்த புரிதலை ஆரம்பத்திலேருந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்னு தனியாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வந்து ஆரம்பத்திலேருந்தே கோயட்டாக இருக்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வந்து சரிப்படுத்தும்னு நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டோங்கிறது இனிமே இருக்கிறவங்களுக்கு நம்மளால் வந்து புரிய வைக்க முடியுமான்னு தெரில. ஆனால் இனிமே வரப்போகிறவங்களுக்கு புரிய வச்சா இன்னும் அடுத்து 10, 15 வருடங்களுக்கு அப்புறம் இது மாதிரி எந்த சம்பவங்களும் நிகழாமல் இருக்கிறதுக்கு நம்ம விதையை இங்கே போடலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எஜுகேஷனை யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும் இது பண்ணிடணும், எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துடணுன்றீங்க. அது எஜுகேஷன் இல்லை, அது வாழ்வியலாகவே அதை மாற்றணும். எஜுகேஷன்னா இப்போ நம்ம வந்து படிக்கிறது ஒன்று படிப்போம் இல்லையா? திருக்குறளில் ஒன்று இருக்குது வந்து வந்து தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் திருக்குறள் சொல்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது ஒரு பொய்யை வந்து நம்ம மனசாட்சி விரோதமாக ஒரு பொய் சொல்லிவிட்டு அந்த பொய்யை நம்மளை கொன்னுருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அப்போது அது படிப்பு. அப்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணலை. அப்போது செக்ஸை எஜுகேஷனாக நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணக்கூடாது, அதை வாழ்வியலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன். படித்ததை மறந்துடுவோம். ஆமாம், படித்ததை மறந்துடுவோம், இல்லை ஃபாலோ பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஓகே சார். டைரக்ஷன். ஸோ ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் சார்? இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஒருத்தரை சொன்னால் அது வந்து நான் யாரோ ஒருத்தரை மீன் பண்ணியே உள்ளே வந்த மாதிரி இருக்கும். சினிமா தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். அந்த சினிமாவை எனக்கு அழகாக காட்டின நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து ஆரம்பத்திலேருந்தே பாலச்சந்தர் சார் இருக்கார், ஸ்ரீதர் சார் இருக்கார், பாரதி ராஜா சார் இருக்கார், மணிரத்னம் சார் இருக்கார், சங்கர் சார் இருக்கார், இப்போது வந்து வந்து வெற்றிமாறன் சார் இருக்கார், வந்து அடுத்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம முக்கியமாக எனக்கு இப்போது சமீபத்திய இது வந்து எனக்கு வந்து காக்கா முட்டை மணிகண்டன் சார், அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவன் கட்டளை, அவர்கிட்ட இருந்து இன்னும் பிரமாதமான படைப்புகள் எல்லாம் ஒரு ரசிகனாக நான் இன்னும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளோட இன்னும் சினிமாவை வந்து அசத்தி போட, புரட்டி போட காத்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ உதவி இயக்குனர்களோட கதையையும் நான் கேட்டிருக்கேன். வந்து அவங்களும் கூட எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி நம்மளும் யோசிக்கணும், அப்படி படம் பண்ணணுன்ற மாதிரி பின்னாடி வரவங்கள இருக்காங்களே, இன்னும் வரப்போகிறவங்கலாம் இருக்காங்களே, அவங்களோட கதை இந்த மாதிரி நம்மளும் யோசித்து பழகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொடுக்கறதுனால எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான். ஆமாம். ஓகே சார். இவ்வளோ நாளாக இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது நீங்கள் ஒரு சினிமா ரசிகர் அப்படின்றதுனால கண்டிப்பாக டைரக்ஷனில் இருக்க தெரியும். உங்களுடைய டாப் மோஸ்ட் 10 ஃபேவரட் மூவினா எதை சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் இது. டாப் மோஸ்ட்லேயே எப்படி ஒரு 100 படமாவது இருக்கும். அது இல்லாமல் வந்து அதாவது இதை நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அப்படி சொன்னால் அது நம்ம ரசனைக்குமே அது பண்ணுற தப்பாகிடும். அதை நான் ஒரு 5 படம்னு வேணால் நீங்கள் கேட்குற அந்த எண்ணிக்கைக்காக ஒரு 5 படம்னு நான் சொல்லலாம். சார் நம்ம எண்ணிக்கையை விட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றி. பிடிச்ச படம்னா வந்து எனக்கு இப்போ சமீபத்திலேயே வந்து வந்த படங்கள்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம், இல்லை ஆரம்பத்தில் வந்து நம்ம பாலச்சந்தர் சாரோட வந்து வறுமையின் நிறம் சிகப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கும் பிடிக்கும். அப்படியா? நைஸ். வந்து அதுக்கப்புறம் வந்து
மணிரத்னம் சாரோட வந்து மௌனராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் வந்து இப்போ வெற்றிமாறன் சாரோட வந்து விசாரணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னும் வந்து சங்கர் சாரோட ஆல் டைம் ஃபேவரேட் ஜென்டில்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா ஜென்டில்மேன் பற்றி என்னென்னா இன்றைக்கும் கதை விவாதங்களில் அதிகமாக வந்து ரெஃபரன்ஸ் சொல்லப்படுற படங்களில் வந்து ஜென்டில்மேன் சங்கர் சார் படத்தோட ஜென்டில்மேனும் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம திரைக்கதை வித்தகர் இருக்கார் இல்லையா, வந்து நம்ம பாக்யராஜ் சார், அவரோட படங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதில் வந்து நேற்று இன்று நாளை, அப்புறம் வந்து மௌன கீதங்கள், வந்து தாவணி கனவுகள், இந்த படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ வின்டேஜ் ஃபில்மாக சொல்கிறான் இவன் ஒரு மாதிரி அப்படின்ற அந்த மூடில் அந்த படங்கள் அங்கே சொன்ன கதையோட அடர்த்தி இங்கே இன்னும் நம்ம அதிகமாக சொல்ல ஆரம்பிக்கலை. இங்கே ஏதோ ஒரு நல்ல படம் வரும்போது எல்லோரும் அது மொத்தமாக கொண்டாடுறாங்க. அப்போது நிறைய நல்ல படங்கள் இருந்தது, நிறைய நல்ல கதைகள் இருந்தது. அப்போது அது இயல்பாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போது ஏதோ ஒரு நல்ல அடர்த்தியான ஒரு கதையோட ஒரு படம் வரும்போது அது ஏதோ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அது இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து நர்மதா, எவ்வாறு உள்ளீர்கள், சிறப்பாக உள்ளீர்களா, உணவருந்தினீர்களா, இப்படின்னு நான் உங்ககிட்ட பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி பேசினா எல்லோரும் என்னை ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்லையா. ஆனால் இப்படி தான் ஒரு நேரத்தில் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது அது இயல்பாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் வந்து இங்கே ரொம்ப அடர்த்தியான கதைகளோடு வரக்கூடிய படங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால அது ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் நிறைய பண்ணதுனால இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள். அதுதான். ஓகே சார், வின்டேஜ் மூவிஸை பற்றி சொன்னீங்க இல்லையா, பட் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து இன்ஸ்பயர் ஆகுறதே ஹாலிவுட் மூவிஸில் வந்து தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்து வியந்ததோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச படமோ ஹாலிவுட் மூவிஸில்? ஹாலிவுட்டில் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, என்னோடய அறிவுக்கு எட்டின வரைக்கும்னு சொல்லணும். என்னோடய அறிவுக்கு எட்டின வரைக்கும் ஹாலிவுட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்திய படங்கள் அல்லாததான் நாங்கள் ஹாலிவுட்டுன்னு நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். அது கொரியனாக இருந்தாலும் நாங்கள் ஹாலிவுட்டுன்னு அதுக்கு பேர் வச்சுடுவோம். நாங்கள் அந்த அளவுக்கு தான் வந்து என்னோட அறிவு வந்து இருக்குது. அப்படி நான் வந்து இது பண்ண படங்களில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா வந்து ஐடென்டிட்டின்னு ஒரு படம் வந்து நிறைய இருக்குது. வந்து த்ரில்லர்ஸில் வந்து சொல்லிகிட்டே போகலாம். வந்து அவங்க ஹேண்டில் பண்ண ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட மூவி, அகிரா குரோசோவோட மூவி, அதில் வந்து ஹை அண்ட் லோ, வந்து 7 சாமுராய், வந்து ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட வந்து டயல் எம் ஃபார் மர்டர், ரோப்பு, அதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. அப்புறம் நம்ம டாம் க்ரூஸோட வந்து எல்லா படங்களும் எனக்கு ஃபேவரேட். எனக்கு அது மிஷன் இம்பாசிபிளோட இது ஃபுல்லாகவே நான் அது ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான் அதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்கள் டஃப்பாக நினச்ச ஒரு பர்சன், டஃப்பு மீன்ஸ் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக எல்லாமே ஒரு வியந்த ஒரு பர்சன்னா எந்த டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணதில்? இல்லை, அப்படி சொல்லணும்னா நான் முழுமையாக ஒர்க் பண்ணது அப்படின்னா நான் வந்து மொட சிவா கிட்ட சிவா சிங்கம்புலி படத்தோட இயக்குனர் சாய் ரமணி சார்கிட்ட தான் நான் முழுமையாக வந்து ஒர்க் பண்ணேன். யார் அதிகமாக வேலை செய்கிறானோ அவங்ககிட்ட தான் சில தவறுகள் நடக்கும். அந்த சில தவறுகள் நடக்கும்போது அவனை தான் திட்டுவார் டைரக்டர். அதனால் அந்த மாதிரி நானும் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் சாய் ரமணி சார்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். சாய் ரமணி சாரோட ஒர்க் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே பிளான் ஏக்கு பதிலாக ஒரு பிளான் இசட் வரைக்கும் ஒன்று வச்சுருப்பார். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை இசட் வரைக்கும் வச்சுருப்பார். இப்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறத விட ஓடிடியில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா சார்? நெக்ஸ்ட் மூவி வந்து நான் ஓடிடியில் வெப் சீரிஸாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு